வணக்கம். 2 நாள் வீடியோ வரலைன்னு எல்லாம் எதிர்பார்த்துருப்பீங்க. வேறு வழி இல்லைங்க, எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் வீடியோ வந்திருக்காது. இனி தொடர்ச்சியாக வரும். இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு வடை சட்டியில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன், இத்தினூண்டு வெந்தயம் போட்டிருக்கேன். அடுத்து கொஞ்சம் கருவேப்பிலையை போடுவோம். 2 தக்காளி வேறு நறுக்கணுங்க. இருங்க வரேன், உங்களை பேசிக்கிட்டே அதையும் செஞ்சிடுறேன். கொஞ்சம் புளி ஊறக்கூடாதுன்னு எல்லாத்தையும் மறந்தாச்சு. ஓகே, எண்ணெய் சூடாகட்டும், வெந்தயமும் சூடாகட்டும். இந்த வெங்காயம் வெள்ளைப்பூடி எதுக்குன்னா 2 எறா தொக்குக்கும் இதுக்கு சேர்த்தே நான் இது பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதில் கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு, கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டாச்சு, கொஞ்சம் வெங்காயம் போட்டாச்சு. இது எறாக்கு. ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். 2 கருவேப்பிலை போட்டாச்சு, கொஞ்சம் கல் உப்பு போட்டாச்சு. தக்காளியை கழுவிட்டு வந்துடுறேன், இருங்க. வதங்கட்டும் நல்லா. ரொம்ப ஈஸிங்க, மீன் குழம்பெல்லாம் கஷ்டம்லாம் கிடையாதுங்க. 10 நிமிஷத்தில் வச்சு இறங்கிடலாம். இன்றைக்கி நான் வாங்கின மீன் வந்து மஞ்சப்பாறை, கிலோ 300 ரூபா. நீங்கள் வரேன், கரண்டி எடுத்துகிட்டு வரேன் வதக்குறது. நல்லா வதங்கிருச்சா பாருங்கள், பார்த்தாலே தெரியும் நல்லா வதங்கிருச்சா. 2 தக்காளி. ஸோ இது நல்லா வதங்கட்டும். வாங்க, வதங்கிருச்சா. நீங்கள் வரேன், கருப்பட்டியை போட்டு பிடிச்சிக்கிறேன். வதங்கிருச்சா. வதங்கினதுக்கப்புறம் ரொம்ப ஈஸிங்க, 1 ஸ்பூனு வத்தப்பொடி, 1/2 ஸ்பூனு மல்லிப்பொடி, 1/2 ஸ்பூனாக ஒரு 3/4 ஸ்பூன் கிட்ட போட்டுக்கோங்க. ஓகே, இதுக்கு இடையில வந்து ஒரு கொஞ்சோண்டு இந்த இருக்கு பாருங்க, கொஞ்சோண்டு ஆச்சி மசாலா பொடி, புளிக்குழம்பு பொடி லைட்டாக இந்த இதுக்காக, மசாலாவுக்காக. அவ்வளோதான். இதுதான் மீன் குழம்பு பக்குவம். நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட கொஞ்சம் ஊற்றுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் குழம்பு. பார்த்தீங்களா, இது கொஞ்சம் வதங்கட்டும். மாங்காய் கூட தின்னு போட்டாங்க, இதே மிச்சம். ஓகேயா, இது என்ன இறால் வைக்கணும்ல, அதனால் அப்படியே இருக்கட்டும். மாங்காய் போடுறதுனால கொஞ்சோண்டு ஒரு சின்ன புளி தான் போட்டிருக்கேன். ஏன்னா மாங்காய் புளிப்பு, அதனால கம்மியாக போட்டிருக்கேன். முடிஞ்சு இது விட்டுங்க. புளிஞ்சு விட்டுக்கோங்க, அவ்வளோவே. அவ்வளோதான். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீன் போடையில் காட்டும். வாங்க, கொதிக்க ஆரம்பிக்குதா. மஞ்சப்பாறை மீன் கொஞ்சோண்டு எடுத்து மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த மீனை வந்து போடுறோம். இப்படி போடுங்க.
ஒரு கொதித்ததும் லைட்டாக ஒரு 5 நிமிஷம் இந்த மாங்காவும் போடுறேன். குழம்பு ஏன் கம்மியாக வச்சுருக்கேன்னா போதும், எங்களுக்கு நைட்டுக்கு தான், நாளைக்கு வச்சுக்கலாம் மீன் குழம்பு. மீனெல்லாம் எடுத்துட்டா குழம்பு இருக்கும். வேகட்டும் ஒரு 5 நிமிஷம். வாங்க இப்போ அடுத்து வந்து இறாவை ரெடி பண்ணுவோம். அது ஒரு அடுப்பில் வச்சாச்சு இறாவுக்கு. ஓகே, இப்போ இறாவுக்கு என்னென்னா வெந்தயம் போடக்கூடாது, கடுகு லைட்டாக, பெருஞ்சீரகம் மட்டும் போடுறவங்களும் இருக்காங்க. பெருஞ்சீரகம் போட்டால் நல்லா தான் இருக்கும். நான் எங்கள் வீட்டில் பெருஞ்சீரகம் நிற்காது, அதனால ஒரு வத்தல் சும்மா லைட்டாக கடுகு வெடிக்கட்டும். இரும்பு சட்டி இன்னமும் காயுது. தக்காளி நறுக்கிட்டு இருக்கீங்க, இறாக்கு கொஞ்சோண்டு தக்காளி. இதுக்கெல்லாம் புளியெல்லாம் ஊற்றக்கூடாது, புளி ஊற்றினா நல்லா இருக்காது. இதுக்கு என்னென்னு பார்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு சின்ன தக்காளி 2, கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு. இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வத்தல் போட்டிருக்கேன். ஓகேயா? இரும்பு சட்டியாக இருக்கனால ரொம்ப நேரம் சுடுது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இருங்க வரேன், காட்டிடுறேன். அதையும் ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. ஓகே, அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னும் லைட்டாக 2 நிமிஷத்தில் கருவேப்பிலையை போட்டு இறக்கினாலும் இறக்கலாம், போடலைனாலும் பிரச்சனை இல்லை, உங்கள் சாய்ஸ் தான். கடுவெடி இன்னும் அவ்வளோதான். தோசையை ஊற்றி கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். தண்ணி இது எங்கே பிடிக்க, நம்ம தான் பிடிக்கணும். இங்கே ஒரு தீயை குறைச்சி வச்சுருக்கேன் போல. ஐயோ ஐயோ, வெடிக்குதா? வெடிச்சதுக்கப்புறம் லைட்டாக கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் லைட்டாக வெள்ளைப்பூடு போட்டதுக்கப்புறம் லைட்டாக சின்ன வெங்காயம் நல்லா கிளறி விடணும். லைட்டாக உப்பு போடணும், கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. ஏன்னா வேறு கம்மியாக இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. அள்ளி போட்டாலே திங்க முடியாது. உப்பு கம்மியாக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, சாப்பிட்றலாம். அதிகமாக இருந்தால் சாப்பிட முடியாது. ஒரு சின்ன தக்காளி, அவ்வளோதான். மீன் குழம்பு ரெடி ஆகி ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, கருப்பு ஏறா இந்த குடலெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருக்கு. இது ரொம்ப சிம்பிளுங்க, 5 நிமிஷத்தில் இறா ரெடி ஆயிடும். மீன் குழம்பு அதே மாதிரி தான். நம்ம எது பெருசுன்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் சீக்கிரம் முடிஞ்சிடுங்க.
வதக்கியாச்சா? இன்னும் கொஞ்சம் வதங்கட்டும். வாங்க, நல்லா வதங்கிடுச்சுங்க. வதங்கிடுச்சா? 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 3/4 கிலோ, அதனால் 1 ஸ்பூன் வத்தப்பொடி, 3/4 ஸ்பூனு மல்லிப்பொடி. இவ்வளோதான் இருக்குது மசாலா. இறக்க போவையில் லைட்டாக மிளகுத்தூள் வேணும்னா தூவிக்கலாம். உரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் இறா வலி போடுவோமா? 5 நிமிஷம் தாங்க. இறாலே தண்ணி வருங்க. தண்ணியே நீங்கள் ஊற்ற தேவையில்லை, இறாவுக்கே தண்ணி வரும். ஓகே, கூட்டு மாதிரி வேணும்னா லைட்டாக தண்ணி, ரொம்பவே ஊற்றக்கூடாது, லைட்டாக. ஒரு மணி அது ஆரம்பிப்பாங்க, லைட்டாக, அவ்வளோதான். நீங்கள் வரேன் வாங்க. இறா ரெடி ஆயிடுச்சான்னு பார்ப்போமா? இறா வச்சாச்சு, மீன் குழம்பு வச்சாச்சு, அடுத்து தோசை ஊற்றப்பேன். அவ்வளோதான். பார்த்தீங்களா, நான் சொன்னேன்னா நான் எவ்வளோ கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ தண்ணி இருக்குன்னு? இறா நல்லா சுருண்டுருச்சு பாருங்க. லைட்டாக வத்தட்டும். வத்துனதும் கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிட்டோம்னா அவ்வளோதான், இறா தொக்கு முடிஞ்சு போச்சு. அடுத்து தோசையை ஊற்றி மீன் குழம்பு ஊற்றி காட்டுறேன். இறா பார்த்தீங்களா ரெடி ஆயிடுச்சா? இது அப்படியே இறக்கி வச்சுட்டு தோசை கலவுவோம். இறக்கி வச்சுட்டு தோசை அடுப்பில் வைப்போம். தோசைகளுக்கு ஆகிட்டோம். இது என்ன செய்யணும், உப்பு போட்டு கரைச்சிட்டு வரேன். தோசை ஊற்ற போகிறீங்க. கல் காஞ்சிருச்சு. இது வந்து பிப்கார்ட்டில் போட்டேன், சூப்பராக இருக்குங்க. பிப்கார்ட்டில் போட்டுங்க. இந்த எண்ணெய் தேய்க்கிற ப்ரெஷ்ஷோடையே வருது. ஓகே, மாவை இப்படி தண்ணியாக கரைச்சிட்டு ஒரு கரண்டி, ஒரு அரை கரண்டி ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. ஓகே, வேகட்டும். வாங்க, மீன் குழம்பும் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிடலாம். எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? குழம்பு பூரா தோசைக்குள்ளே போயிடுச்சு.